ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா 2004 வருஷம் ரிலீஸ் ஆன ஜிஞ்சர் ஸ்னாப்ஸ் பேக் தி பிகினிங்ன்ற மாதிரி ஒரு சூப்பரான படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதுலேயும் யாருக்கெல்லாம் அந்த வேர்வல்ஃப் வேம்பயர் படம்லாம் பிடிக்கும் அவங்களுக்குலாம் அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வேர்வல்ஃப் சம்மந்தப்பட்ட படம் தான் இது. அதாவது இதில் ஒரு அக்காவும் தங்கச்சியும் காட்டுக்குள்ளே திடீர்னு தொலைஞ்சு போயிட்டாங்க. அப்படி தொலைஞ்சு போகும்போது தான் ஒரு ஃபோர்ட் மாதிரியான ஒரு இடத்த பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்த பலமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஏன்னா நைட் டைம்ல அந்த இடத்த பயங்கரமான கிரியேச்சர்லாம் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இப்படி வழி தவறி வந்து அக்காவும் தங்கச்சியும் அங்கே தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது மூலமா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, கடைசியில் அங்கேருந்து எப்படி தப்பிச்சாங்கன்ற கதையை சொன்ன படம் தான் இது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அழகான அக்காவும் தங்கச்சியும் காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய குதிரை எடுத்துட்டு காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் இது வின்டர் டைம்ன்றதுனால அந்த இடம் ஃபுல்லுமே ஸ்னோவாக இருக்குது. அதில் குதிரையும் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குதிரை நகர மாட்டேங்குது. என்னடா இது, குதிரை நம்மளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ரெண்டு சிஸ்டரும் நினைச்சு என்ன பண்றாங்கன்னா, சரி வா நடந்தே போகலாம் அப்படின்னு குதிரையை கூட்டிட்டு அந்த பனிகள் நிறைந்த காட்டுக்குள்ள நடந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் அந்த காட்டுக்குள்ள போக போக அங்க நிறைய வித்தியாசமான சிம்பிள் எல்லாம் பாக்குறாங்க. அதாவது மரத்துல தொங்க விட்டுருக்காங்க ஏதோ ஒரு மான் கும்பல்லாம். இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு என்ன இடம் இது, தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு பயத்தோடயே மெல்ல மெல்ல நடந்து முன்னாடி போயிட்டு இருக்கும்போது ரெத்த கரையில இருக்கிற ஒரு டென்ட்டையும் பாக்குறாங்க. ஆல்ரெடி லைட்டா பயந்து இருந்தாங்க இல்லையா, இப்ப இதையும் பார்த்ததுமே இன்னுமே பயத்தோடய சைல திரும்பி பார்த்தா சைல ஒரு மந்திர லேடி நிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க இந்த ஜோசி எல்லாம் சொல்லுவாங்க போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேருக்கும் ஒரு மந்திர தாயத்தொன்னு கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு லெதர் நெக்லஸ் மாதிரி இருக்குது. அதையும் வாங்கி இந்த அக்காவும் தங்கச்சியும் தலையில போட்டுக்க. அப்படி போட்டதுக்கு அப்புறம் இந்த ஜோசி லேடி வந்து இவங்களுடைய எதிர்காலத்தை பத்தி சொல்ல வர்றதுக்குள்ளேயே அங்க இருந்து குதிரை வந்து கணக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஒன்றுமே புரியாமல் அந்த குதிரையை பார்க்கறதுக்குள்ள அது அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுது. ஐயோ குதிரை போகுது அப்படின்னா வீட்டுக்கு நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெண்டு பேரும் அந்த குதிரையை பிடிக்க ஓடுறாங்க. ஆனால் குதிரையை இவங்களால பிடிக்க முடியுமா? அது எங்கேயோ பாஞ்சி பறந்து போயிடுச்சு. சே, இப்படி குதிரை போயிடுச்சு, இனிமேல் நடந்து தான் போகணும் போல அப்படின்னு இந்த சைடு திரும்பும்போது அந்த தங்கச்சி பொண்ணு ஒரு இதுலேயே கால் வச்சுட்டா. என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் மாட்டி அவள் வழியில கத்த. ஸோ அக்காவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேகமாக அதை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ராப்பை வந்து ரிலீஸ் பண்ணவே முடியல. உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் அந்த மந்திர லேடியை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறி வேகமா ஓடி வந்து பார்க்க இங்க பார்த்தா அந்த மந்திர லேடியை காணோம். ஆனா பதிலுக்கு ஓனாய் கத்துற மாதிரியான சவுண்ட் கேக்குது. ஐயோ தங்கச்சி தனியா இருக்காளே அப்படின்னு வேகமா திரும்ப போக இதே சைட்ல தங்கச்சி பார்த்தா அந்த தங்கச்சி முன்னாடி தான் அந்த ஓனாய் நிக்குது. பயங்கரமா ஆக்ரோஷமா உருமிட்டு இருக்க. ஸோ இதை பார்த்து பயந்துட்டா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். ஸோ இவன் தான் அந்த இடத்துல ஹண்டர் மாதிரி. ஸோ அந்த ஹண்டரும் மெல்ல அந்த தங்கச்சியை பார்த்து முன்னாடி வந்துட்டு இருக்கவும், என்னுடைய தங்கச்சியவே அட்டாக் பண்ண போறியா அப்படின்னு பின்னாடி இருந்து அக்கா காரி வந்து அட்டாக் பண்றா. ஆனா இந்த ஹண்டர் சும்மா இருப்பானா? ஒரு ஸ்லிங் ஷாட் எடுத்து அவன் மேல போடவும் இந்த அக்கா காரியோடைய வாயை அது க்ளோஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் இந்த ஹண்டர் மெல்ல தங்கச்சி முன்னாடி வரான். ஸோ என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா தங்கச்சியோடைய காலில் இருக்கிற ட்ராப்பை தான் ரிலீஸ் பண்ணி விட்டுறான். ஸோ நல்லவன் போல. ஸோ இதை புரிஞ்சுக்காம அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. ஸோ ட்ராப்பை ரிலீஸ் பண்ணி விட்டது மட்டும் இல்லாம அதுல காயம் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த காயத்துக்கு மருந்து வச்சு விட்டுறான். ஆனா எதுவுமே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசல. ஸோ இப்படி இந்த தங்கச்சியோடைய ட்ராப்பை ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அவனுடைய ஸ்லிங் ஷாட்டையும் எடுத்து அக்கா காரியை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஓனாயையும் கூட்டிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு அப்படியே ஹண்டரை பார்த்துட்டு இருக்க. கொஞ்சம் தூரம் போனவன் சரி வாங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்கவும், நல்ல வேலை இந்த காட்டுல இருந்து தப்பிக்க இவங்க கூட போனா மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி அவங்களும் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஹண்டர் எங்க வரானா, ஒரு ஃபோர்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறான். அதாவது ஒரு சின்ன கம்யூனிட்டி மாதிரி சேஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. மேல ஒரு பாதுகாவலானும் இவங்களை பார்த்துட்டு இருக்கிறான். என்னது இவன் ரெண்டு பேரை கூட்டிட்டு வரானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அதே சமயத்துல எங்க அக்காவும் தங்கச்சியும் பயத்தோடய இந்த ஃபோர்ட் முன்னாடி வர இவங்க பயத்தை இன்னுமே அதிகப்படுத்துற மாதிரி அந்த கேட்ல பாத்தீங்கன்னா சில்வர் சிம்பிள், அது போக நிறைய ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஃபுல்லா ரத்தமா இருக்குது. அதுவும் அங்க நடந்திருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்குள்ள ஏதோ ஒரு கொடூரமான மிருகம் வந்து என்ட்ரு ஆகிறதுக்காக ட்ரை பண்ண மாதிரி இருக்கவும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதே சமயத்துல இந்த ஹண்டரும் கதவை தட்டும் போது கதை வந்து ஒரு தொப்பிக்காரன் திறந்து விட்டான். ஸோ ஹண்டரும் இந்த அக்காவும் தங்கச்சியும் உள்ள வந்துட்டாங்க. அதாவது இந்த தங்கச்சியால ஒழுங்கா நடக்க முடியாது, காலில் வர அடிபட்டிருக்கு இல்லையா. ஸோ அப்படியே நொண்டி நொண்டி தான் நடந்து வரா. அக்கா தான் கை தாங்களா பிடிச்சு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்த அப்படியே சுத்தி பார்த்துட்டே வராங்க. பார்த்தா உள்ள நிறைய கல்லறையா இருக்குது. அது போக ஒரு ப்ரீஸ்டும் இவங்களை அப்படியே ஆச்சரியமா பார்க்க இவங்க வர்றத ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பார்க்கறான். இவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் போல. வேகமா வந்து அந்த தொப்பிக்காரங்கிட்ட, எதுக்குடா அந்த ரெண்டு பேத்தையும் உள்ள விட்ட, உனக்குலாம் அறிவே கிடையாதா, வெளியாட்கள்லாம் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறான். உடனே அந்த ஊர்ல தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜேம்ஸ் வந்து சமாதானப்படுத்திட்டு யார் நீங்கன்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் இந்த தங்கச்சியோடைய காயத்தை காட்டுறாங்க. ஓ, அடிபட்டு நீங்க வழி தவறி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா, சரி கவலைப்படாதீங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி
2 பேத்துக்கும் கொஞ்ச நாள் தங்குறதுக்காக இடம் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற டாக்டர் வந்து தங்கச்சியோடைய காலை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் கூட நீங்கள் டின்னருக்கு கலந்துக்கோங்க, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டில் நீங்கள் கொஞ்ச நாள் தங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ அவர் போனதுமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் வரும்போது உள்ள நிறைய கலரெல்லாம் இருந்துச்சு, அது யாருடைய கலராக, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்கவும், ஆனால் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போக கண்ணாடி போட்ட ஒருத்தன் வரான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, வாங்க நான் உங்களை தங்க போகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். ஸோ இதுதான் அந்த தலைவனுடைய வீடு போல். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சில பெயிண்டிங்லாம் இருக்குது. அதெல்லாம் இவங்க கொஞ்சம் பயத்தோடய பார்த்துட்டே உள்ள வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்குறதுக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரூம் யாரோடையதுன்னா அந்த தலைவருடைய பையனுடைய ரூம் போல். ஆனால் அந்த பையன் இப்போ உயிரோட இல்லை. ஸோ எப்படி இறந்தான்றதும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு 2 ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ இது யாரோடைய ட்ரெஸ்னா அந்த தலைவருடைய ஒய்ஃபோடைய ட்ரெஸ் தான். ஆனால் அவங்களும் இப்போ உயிரோட இல்லை போல். ஆனால் எப்படி இறந்தாங்க என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அந்த கண்ணாடிக்காரனும் ஸோ இதெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு நைட்டு டின்னருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணால் டின்னரில் காமிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. அதனால அந்த ப்ரீஸ்ட்டும் ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி சாப்பாடு இப்போ வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக நம்ம அடுத்த கட்ட முடிவு எடுக்கணும், இல்லைனா சாப்பாடெல்லாம் காலியாக்கி நம்ம கம்ப்ளீட்டாக வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹண்டர் வரான். ஸோ கையில் வந்து ஒரு வூல்ஃபோடைய எலும்பை கொண்டு வந்திருக்கிறான் போல். ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த திமிரு பிடிச்சிருப்பான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக அவனுக்கு இந்த ஹண்டரை சுத்தமாக பிடிக்காது. ஸோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இவனால தான், இவன் தானே அந்த 2 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வந்தான், இவன் இருக்கிறதே இங்கே வேஸ்ட் தான், இவனை ஃபர்ஸ்ட் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். இதனால ஹண்டர் கோவப்பட்டு திமிரு பிடிச்சாக்காரன் கூட சண்டை போட. ஸோ இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு கட்டத்தில் ஹண்டர் அவனுடைய கழுத்துலேயே கத்தி வச்சுட்டு, இங்கே பாரு, என்னுடைய இஷ்டம், நான் எப்போ போகணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் போவேன், உன்னுடைய இஷ்டத்துக்குலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்ம தலைவர் வந்துருச்சு. என்ன பண்ணுறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, பயங்கரமான கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம அக்கா தங்கச்சிலாம் பயந்து போய்ட்றாங்க. உடனே இந்த ப்ரீஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த அக்கா தங்கச்சியை அவங்களுடைய ரூமில் விடலான்ற மாதிரி கூட்டிகிட்டு வராரு. வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்த தாண்டி நிறைய சாத்தான்கள் வந்து சுற்றிட்டு இருக்குது, அதனால உங்களுடைய ரூமில் மட்டும் சேஃபாக இருங்க, வெளியில் வந்துடாதீங்க அப்படின்னு பயமுறுத்திட்டு ரூம்குள்ளே வந்து விட்டுட்டு போகிறாரு. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரே பயம் இருந்தாலும் சரி ஓகே சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடணும்டா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கும்போது நம்ம அக்காக்காரிக்கு வந்து ஏதோ ஒரு கொடூரமான கனவுலாம் வருது. அவளுடைய தங்கச்சியை பற்றி டக்குன்னு முழிச்சிக்கிறாங்க. என்ன கனவுடா இது, இவ்வளோ கொடூரமாக இருக்குது, சரி நம்ம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. ஸோ அப்படியே மெல்ல மெல்ல கிச்சனை தேடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ரூமை பார்க்குறாங்க. என்ன ரூம் இது அப்படின்னு ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு சின்ன பையனை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க போல. யார் இந்த சின்ன பையன், எதுக்கு இப்படி அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் கிட்ட போய் அவனை தொட்டு யாருப்பா நீ அப்படின்னு கேட்டதுமே அவன் அப்படியே திரும்புவானா. மூஞ்சி ஃபுல்லாக பார்த்தா கொடூரமாக இருக்கும். அவ்வளோதான் பயந்து அலறி அடிக்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அக்கா காரியை கடிச்சு வச்சிட்றான். இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இந்த அக்கா காரியை காமிச்சா அவளுடைய ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய ஷோல்டர்லேயும் ரத்தமாக இருக்குது. ஸோ இது மூலமாக நேற்று அந்த சின்ன பையன் கடிச்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவன் அவளுடைய தங்கச்சி எழுப்பி சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அங்கேருந்து ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு மெல்ல பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோருக்கு வராங்க. ஸோ அப்படி வந்ததுமே சபாசரா அப்படின்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா இந்த திமிரு பிடிச்சவன், எனக்கு தெரியும் உங்களை பற்றி, நீங்கள் இப்படி தான் அந்த கேட்டெல்லாம் திறந்து விட்டுட்டு அந்த சாத்தானெல்லாம் உள்ளே வர வச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் யார் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு பைத்தியம் மாதிரி இவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். அதனால இந்த அக்காக்காரி என்ன பண்ணுறான்னா அவன் கூட சண்டை போட ரெடியாக. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா தங்கச்சிக்காரி பின்னாடி கன்னோட வச்சு அவனை மிரட்ட ஆரம்பிச்சிட்றா. சரி சரி எதனாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில் கேட்லேருந்து ஏதோ ஒன்று பயங்கரமான கிரியேச்சர் வந்து உள்ள வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. அவ்வளோதான் இவங்க பயந்து போய்ட்றாங்க. உடனே திமிரு பிடிச்சாலும் அந்த கேட்டை அடைச்சிட்டு சீக்கிரமாக வாங்கடா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த சத்தம் கேட்டு நிறைய பேர் அந்த இடத்துக்கு ஓடி வந்து அந்த கேட்டை வந்து அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தனை ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்து கொடூரமாக அட்டாக் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்து அக்கா தங்கச்சியும் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ப்ரீஸ்ட் வந்துட்டு, ஏன் வெளியில் வந்தீங்க, அமைதியாக இருங்க, சாத்தான் வந்து உள்ளே வந்துட்டான், நீங்கள் சீக்கிரமாக இந்த ரூமில் இருந்துக்கோங்க அப்படின்னு ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டு போகிறாரு. ஆனால் பாவம் அந்த இடத்துக்குள்ளே தான் ஒரு கிரியேச்சர் இருக்குன்றது அவருக்கு தெரியாது போல். ஸோ அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா அது பார்க்குறதுக்கு வேர்வல்ஃப் மாதிரி இருக்குது. அது அப்படியே இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ண வர இவங்க அட பாவி இப்படி கோத்து விட்டியாடான்ற மாதிரி புலம்பிக்கிட்டே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருந்த இன்னொரு ரூம்குள்ளே இவங்க போய் மறைஞ்சிக்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த கதை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஸோ இவங்களும் கையில் வச்சிருந்தா கோடரியை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு
இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு அம்பு வந்து அது மேலேயே சொருகுது. யாருடா இது உங்களை காப்பாத்தினதுன்னு பார்த்தா நம்ம ஹண்டர் தான். ஸோ இப்படியே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மறுபடியும் கீழே இறங்கி வராங்க. வெளியில அந்த தலைவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரீஸ்ட் தான் எங்களை அந்த ரூம்குள்ள அடைச்சி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போதே அங்க இந்த கேட் கீப்பர் இருப்பார் இல்லையா, அவர் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி நிறைய டீமன்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதுமே சீக்கிரமா கன் எடுத்துட்டு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காவையும் தங்கச்சியும் பார்த்து நீங்க சேஃபா ரூமுக்கு போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க அது கூட சண்டை போட போயிட்டாரு. ஸோ இங்க இந்த ஹண்டர் தான் இவங்களை பார்க்குறான். ஸோ இவனுக்கு இவங்க மேல கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இவங்களும் கடிப்பட்டுட்டாங்களோன்ற மாதிரி. ஸோ மறுபடியும் ரூமுக்கு வந்ததுமே இவளுடைய காயத்தை பார்க்குறாங்க. பார்த்தா அதுல இருந்து நிறைய ரத்தம் வந்து ப்ளீட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருந்துருக்குது. ஸோ பயங்கர பயத்தில் இருக்கிறாங்க. ஐயோ என்ன ஆக போகுதோ, பெரிய பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு பயந்துட்டு இருக்க திடீர்னு நிறைய புல்லட் சவுண்டு கேட்குது. அதாவது அந்த தலைவருடைய கேங் டீமன்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டாங்க போல. ஸோ இப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் இந்த அக்காக்காரி கண்முழிக்கிறான். கண்முழிச்சு பார்த்தா தங்கச்சியே காணோம். ஐயோ தங்கச்சி எங்கே போனா அப்படின்னு சொல்லி வேகமாக தேடும்போது அந்த இடத்துல ஹண்டரை மீட் பண்ணுறான். ஸோ ஆனால் அந்த ஹண்டரை வந்து இந்த அக்காக்காரியை வந்து கண்டுபிடிச்சான் போல. ஸோ அவளுடைய ஷோல்டரை பார்க்குறான். பார்த்தா அதில் காயம் இருக்குது. அதனால என்ன பண்ணுறான்னா அதில் மருந்து மட்டும் போட்டு விடுறான். ஆனால் வேற எதுவும் பண்ணலை. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஹண்டருக்கு கிஸ் பண்ண. ஸோ ஹண்டரும் பதிலுக்கு கிஸ் பண்ணும்போது இவளுக்கு இந்த தங்கச்சியை பற்றின நிறைய விஷுவல்ஸ் வந்து வந்துட்டு போகுது. டக்குன்னு கண் முழிச்சிக்கிறான். பார்த்தா இதுவும் கனவு தான் போல. ஸோ தங்கச்சி பக்கத்தில் தான் படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் மேல ஏகப்பட்ட ரத்தமா இருக்குது. ஸோ இதை பார்த்த தங்கச்சி பயந்து போய் சரி ஓகே நம்ம இங்க வந்து டாக்டர் இருந்தார்ல அவர்கிட்ட இதை பத்தி கேட்கலாம், ஏன்னா இப்படியே இருந்தா ஏதாவது ஆயிடக்கூடாதுக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரை மீட் பண்றதுக்காக கிளம்புறாங்க. அப்படி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்க உள்ளவங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரியான ஒரு கிரியேச்சர் இழுத்துட்டு வராங்க. பாக்குறதுக்கு மனுஷன் சைஸ்ல பெருசா இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஓ இதுதான் டீமனா அப்படின்னு பயந்துட்டு நேரா டாக்டரோட வீட்டுக்கு போறாங்க. ஸோ இந்த சைடு டாக்டரோட வீட்டுல ஆல்ரெடி அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான். ஸோ அவன் வந்து இந்த அட்டைப்பூச்சி இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி எதையோ பண்ணிட்டு இருக்கும்போது அதை டாக்டர் பார்த்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன் வாயெல்லாம் ரத்தமா இருக்குது அப்படின்னா நீ நேத்து நடந்த சண்டையில அந்த மான்ஸ்டர் கிட்ட கடி வாங்கிட்டியா, உண்மையை சொல்லு அப்படின்னு அவன் பயப்படுறான். உடனே இவர் என்ன சொல்றாருன்னா அந்த அட்டைப்பூச்சி அவனுடைய நெஞ்சில வை அப்படின்னதும் அவனும் அவர் பேச்சை கேட்டு வச்சதுமே அது அப்படியே அவனை கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. ஸோ இதை பார்த்து இவர் கன்ஃபார்ம் பண்ணி ஒரே சுடுதான் சொல்றாரு. அவனுடைய தலையை செதறி போயிடுது. ஸோ இதெல்லாம் அக்காவும் தங்கச்சியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர்கிட்ட மட்டும் நம்ம இதை பற்றி சொன்னோம்னா நம்மளுடைய கதை முடிஞ்சிடும் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நைஸாக எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ மறுபடியும் அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இந்த டீமன் மான்ஸ்டர் ஃபுல்லுத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ பார்த்தா அது மனுஷன் சைஸில் இருக்கு இல்லையா. அப்போ அங்கே இருந்த குள்ளாக்காரங்கிட்ட அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இந்த கிரியேச்சர்லாம் மனுஷங்களை கடிச்சா கொஞ்ச நாள்லயே அவங்களும் இதே மாதிரி கிரியேச்சராக மாறிடுவாங்க. அதனால இதெல்லாம் விட்டு வைக்க கூடாது, பார்க்குறது எல்லாத்தையுமே நம்ம கொண்டுறணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அக்காவும் தங்கச்சியும் பார்த்து பயந்துட்டு இருக்க அடுத்ததே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூமுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் நம்ம அக்கா கறி என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நான் ஒரு நாள் நைட்டு தண்ணி குடிக்கலான்ற மாதிரி ஒரு ரூமுக்கு போனேன். அங்கே பார்த்தா ஒரு சின்ன பையனை அடைச்சி வச்சிருந்தாங்க. எனக்கு என்னமோ அவன் வந்து இந்த தலைவனுடைய பையனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் அடைச்சி வச்சு அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அவன் தான் என்னை கடிச்சிட்டான். ஸோ அப்படின்னா நானும் அதே மாதிரி ஒரு கிரியேச்சராக மாறிடுவானா அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது இந்த தங்கச்சி தான் வந்து ஆறுதல் படுத்துறாங்க. அதே மாதிரி இந்த சைடு இந்த தலைவனை பார்த்தா இந்த அக்கா காரி சொன்னது உண்மைதான் போல. அவனுடைய பையன் தான் அது. அவன் அந்த ரூமுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலான்னு வரான். பார்த்தா கதை வந்து திறந்துருக்குது. ஸோ யாரோ திறந்து விட்டுட்டாங்கன்ற மாதிரி அவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அடுத்த சீன்ல இந்த கேட் கீப்பர் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்கானா இந்த மாதிரி அந்த கிரியேச்சர் ஒரு வாட்டி கடிச்சா அந்த கடிப்பட்டவங்கள ஃபுல் மூன் வர்றதுக்குள்ள கொலை பண்ணிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்க. இங்க இவளுக்கோ பதறுது. ஏன்னா இவளையும் அந்த கிரியேச்சர் வந்து கடிச்சிருச்சு இல்லையா. இருந்தாலும் அமைதியா இருந்துக்கிறா. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா இறந்தவங்களுக்கும் அங்க ஒரு கலரை மாதிரி ரெடி பண்ணி அதுக்கான பிரேயர்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டீமன்ஸ் அட்டாக் பண்றதுனால தான் இங்க இருந்த ஃபோர்ட்குள்ள வாழ்ற மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த அக்கா காரி படுத்திருக்கிறா. அவளால முடியல. உடம்பெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த ஜெஃப்ரி வந்து கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். அதான் அந்த தலைவருடைய பையன். ஸோ அவனை பார்த்ததுமே நீ தானடா என்ன கடிச்சேன்ற மாதிரி அக்கா காரி எந்திரிச்சு போக. ஆனால் அதுக்குள்ள அவன் பயந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இவளுக்கு இப்போ இவனை பார்த்தது உண்மையா இல்லைன்னா பொய்யா அப்படின்றது எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் இந்த வெளியில் இந்த டீமன்ஸ் எல்லாம் சில இதை கொண்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு இதில் போட்டு எரிக்கிறாங்க. அதுலேயும் அந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுறான்னா ஒரு கிரியேச்சருடைய தலையவே வெட்டி அதை வெளியில் இருக்கிற ஒரு கம்பில் சொருகி வைக்கிறான். ஏன்னா அப்போ தான் மற்ற கிரியேச்சர் பயந்து உள்ள வராதுன்றதுக்காக. இப்போ கட் பண்ண நைட் ஆகுது. இன்னைக்கு ஃபுல் மூன் போல. அது அப்படியே அழகா வானத்துல பிரதிபலிச்சிட்டு இருக்கேன். இங்க இந்த தங்கச்சி அக்காவுடைய காயம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆயிட்டு இருக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த இடத்துல நிறைய முடி வந்து முளைக்க ஆரம்பிக்குது. சரி ஓகே நம்ம கிச்சனுக்கு போய் ஏதாவது ரெடி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு தங்கச்சி கிளம்பும் போது கிச்சன்ல கரெக்டா அந்த தலைவர் வந்துட்டாரு. வந்துட்டு உன்னுடைய அக்கா தானே என்னுடைய பையனை வந்து வெளியில திறந்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா காரியோடைய நெக்லஸை கொடுக்குறான். ஆனா இவங்கள எதுவுமே திட்டல. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு. இந்த சைடு அக்கா காரி அவளுடைய ரூம்ல தூங்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த டைம்ல அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவன் இவளுடைய பெட்டு
கிட்ட வந்து மேலே ஏறி அப்படியே நிற்கவும் இவ பயந்து கண் முழிச்சு கத்துனதுமே அந்த ஜெஃப்ரி சின்ன பையன் பயந்து ஓடிட கரெக்டாக தங்கச்சி உள்ள வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவளும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா. அதே சமயத்தில் இந்த சைடு காவலாளி ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் அவனுடைய ரூம்ல இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் இது, இன்னைக்கு வேற ஃபுல் மூணு அப்படின்னு பயந்துக்கிட்டு அவனுடைய அந்த மேல் கூரையை வந்து ஓப்பன் பண்றான். பார்த்தா உள்ள இருந்து அந்த சின்ன பையன் தாவி இவனை வந்து கொடூரமா அட்டாக் பண்ணிடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. என்னடா இன்னொரு காவலாளியை காணோமே அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது தான் அந்த காவலாளி செத்து கிடக்குறான். அதான் இந்த சின்ன பையன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அவன் தான் இது. யார் இவனை கொலை பண்ண அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் முடி கிடக்கும். அந்த முடி யாரோடையதுன்னா நம்ம அக்கா காரியோடையது. எனக்கு அவன் மேலே அதிக டவுட் இருந்துச்சு, அவன் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இந்த திமிர் பிடிச்ச என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் பேரை கூட்டிட்டு இந்த அக்கா காரியை அவனுடைய அடியாட்கள் கிட்ட அனுப்பி வச்சுட்டு இங்கே தங்கச்சி காரியை பிடிச்சி எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேர் ரொம்பவே மோசமானவங்கன்னு, உன்னுடைய அக்கா அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கால, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மேலே நிறைய சடங்கு நடக்கும், அவள் சாக போறா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு முடிக்காரன் பார்த்துட்டு இதை பற்றி வேகமாக அந்த தலைவன் கிட்ட போய் சொல்லிட்டான். ஸோ உடனே அடுத்த செகண்டே தலைவன் அந்த இடத்துக்கு வந்து கன் பாயிண்ட்ல திமிர் பிடிச்சவனை மிரட்ட ஆரம்பிக்க உடனே அவனும் எல்லா வாட்டியும் எங்களே சொல்லுங்க, ஆனால் எல்லாம் பண்ணுறது இந்த அக்காவும் தங்கச்சியும் தான் அப்படின்னு அவனும் புலம்பிக்கிட்டே போகிறான். உடனே தங்கச்சி அக்காவை அந்த டாக்டர் இடத்துக்கு தான் கூட்டு போனாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு கதறவும் உடனே அடுத்தது 2 பேரும் வேகமாக டாக்டர் இடத்துக்கு போனா இந்த டாக்டர் அக்கா வச்சு சில சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ இதை பார்த்த தலைவர் அந்த டாக்டரை ஒரே சூட்டில் கொலை பண்ணிட்டு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணா உங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இப்போ அக்காவும் தங்கச்சியும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்க இல்லையா, அதனால சரி ஓகே நம்ம சீக்கிரமா எப்படியாவது இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னும் போது அப்பதான் அக்காக்காரி என்ன சொல்றானா, இங்க பாரு நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, என்னன்னா நான் அந்த சின்ன பையனை மட்டும் கொலை பண்ணிட்டேன்னா எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, நான் இந்த மாதிரி கொடூரமான மான்ஸ்டரா மாற மாட்டேன், ஏன்னா நம்மளை எது கடிச்சதோ அதை கொலை பண்ணிட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ அடுத்ததே இந்த அக்காக்காரி என்ன பண்றானா அந்த சின்ன பையனை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள மெல்ல சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த திமிரு பிடிச்சவனை பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த முடிக்காரன் இருப்பான்ல, ஸோ இவன் தானே போட்டு கொடுத்துருப்பான், அதனால அவனை இந்த பாதுகாப்பு கோட்டையை விட்டு வெளியில அடிச்சு பத்துறான். இப்படி இருக்கச்சுல இந்த அக்காவும் அந்த சின்ன பையனை தேடி கடைசியில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டான். அவன் எங்க இருக்கானா அவனுடைய அம்மாவுடைய சமாதி முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் போல. இதை பார்த்த அக்காக்காரி அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு வராங்க. ஆனா அவளால கொலை பண்ண முடியல, ஏதோ ஒன்று தடுக்குது. அந்த டைம்ல கரெக்டா அந்த கேட் கீப்பரும் இதை பார்த்துட்டு உடனே அவன் ஷூட் பண்றான். நான் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ அந்த சின்ன பையன் தப்பிச்சிடுறான். அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹண்டர் இருக்கான்ல, அவன் இந்த தங்கச்சிக்காரியோடைய ரூம்க்கு வந்து எனக்கு நிறைய விஷன்ஸ் வந்துச்சு, அதுல உனக்கு ஏதோ ஆபத்துன்ற மாதிரி தெரிஞ்சுது, நான் கண்டிப்பா உன்னை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்பதான் தெரியுது இந்த ஹண்டருக்கு தங்கச்சிக்காரி மேல ஒரு கண்ணு இருக்குது போல. அதே சமயத்துல வெளியில அந்த சின்ன பையன் தப்பிச்சு ஓடனால அவனை இந்த திமிரு பிடிச்சவன் பிடிச்சிட்டான். ஸோ அப்படி பிடிச்சதுனால தலைவர் அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. ஸோ தலைவரும் அவருடைய பையனை பாக்குறாங்க. இருந்தாலுமே இவருக்கு வேற வழியே கிடையாது, இப்போ அந்த சின்ன பையனை கொண்டுதான் ஆகணும். அதனால அவருடைய பையனை ஏக்கமா பார்க்கும்போது அந்த சின்ன பையனும் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறேன்ற பேர்ல கிணத்துக்கிட்ட நிற்கவும் டக்குன்னு ஒரு கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். ஸோ இதை பார்த்த அக்காவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா எதுக்கு ஃபீல் பண்றாங்கன்னு தெரியல. இருந்தாலும் சரி ஓகே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, அந்த சின்ன பையன் செத்து போயிட்டான், இப்போ வந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபோர்ட்டோடைய வால்ல சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும், அந்த ஓட்டை வழியா 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. ஸோ அப்படி வெளியில வந்ததுமே வெளியில அந்த முடிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனும் இங்கே தான் இருப்பான். ஸோ அவன் இவங்களை பார்த்ததுமே இந்த மாதிரி என்ன அந்த ஃபோர்ட்ல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க, இப்போ எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, ஆனா இங்கே தான் எங்கேயோ அந்த ஹண்டருடைய குகை இருக்கும், வேணா அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பொண்ணுங்களையும் இப்போ அவன் கூட்டிட்டு அந்த ஹண்டர் கேவுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனா அப்படி போகும்போது அந்த பீஸ்ட்லாம் இருக்குல்ல அது இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியவும் இவங்க பயத்துல 3 பேரும் தசை மாறி போயிடுறாங்க. ஸோ இந்த தங்கச்சிக்கு வேற ரொம்ப பயமா இருக்குது, ஏன்னா ஃபுல்லுமே பனிமூட்டமா இருக்குது, அக்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தேடி போனா அந்த முடிக்காரன் தான் செத்து கிடக்குறான். பார்த்தா இந்த அக்காக்காரி சைடில் தான் இருக்கிறா. இந்த மாதிரி நான் தான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்னா அந்த சாபம் வந்து இன்னுமே போகல, என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைமில் அந்த குகை இருக்கு இல்லையா அதையும் பார்த்துட்றாங்க. ஸோ அதுக்குள்ளே வேகமாக போயிட உள்ளே பார்த்தா அந்த மந்திர லேடி இருக்காங்க. அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹண்டரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ இவனுக்கும் இந்த மந்திர லேடியை தெரியும் போல், அது போக இந்த தங்கச்சி போனால் அந்த ஃபோர்ட்டை விட்டு வெளியில் போனதும் தெரிய வந்திருக்கும். அதனால அவனும் இங்கே வந்து பார்த்து இதுக்கு என்ன முடிவு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான முடிவை நீங்கள் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொடியெல்லாம் கலந்து மருந்து மாதிரி ரெடி பண்ணி அவங்கள குடிக்க கொடுக்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே குடிக்க இந்த தங்கச்சிக்கு ஏதோ விஷன்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அதுல அந்த தங்கச்சிக்காரி அந்த ஸ்னோவா இருந்துச்சு இல்லையா அந்த ஏரியால அப்படியே கண்மொழிக்கிற மாதிரி இருக்கவும் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு கத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டென்ட் இருந்துச்சு இல்லையா அந்த டென்ட் பக்கத்துல இந்த மந்திர லேடி கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பயத்திலேயே அப்படியே நடந்து அந்த ஃபோர்ட் பக்கம் போறா. அப்ப அந்த ஃபோர்ட்டோடைய வாசல்ல ஏதோ ஒரு பீஸ்ட் வந்து அங்க செட் பண்ணி இந்த ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கவும் ஆனா நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது அது பீஸ்ட் கிடையாது, அது இவளுடைய அக்கா போல. அது மட்டும் இல்லாம இந்த அக்காவை கொலை பண்றதுக்காக இந்த ஹண்டரும் ஒரு கோடரை எடுத்து வாங்குறான்.
பண்ணுறான். அதுக்குள்ளே அந்த தங்கச்சி பொண்ணு ஐயோன்னு சொல்லிட்டு வேகமாக ஹண்டர் அட்டாக் பண்ணுறேன்ற பேரில் இவளுடைய அக்காவை தான் அட்டாக் பண்ணியிருக்கிறா. ஸோ இவளுடைய கையாலே இவளுடைய அக்காவை கொலை பண்ணுற மாதிரி தெரியும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்றா. பார்த்தா இது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்ச விஷன்ஸ் தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா இவளுடைய கனவுல பார்த்த மாதிரியே அந்த மந்திர லேடி கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அக்காவையும் காணும். உடனே வேகமாக உள்ள வந்து பார்த்தா அந்த ஹண்டர் வந்து அடுத்த இதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறான். ஸோ அவன்கிட்ட பதறிக்கிட்டே வா, என்னுடைய அக்கா இந்த மந்திர லேடியும் கொலை பண்ணிட்டா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது வேற வழி இல்லை, உன்னுடைய அக்காவை வேட்டையாடி ஆகணும். ஆனால் என்னுடைய கனவுல என்ன வந்துச்சுன்னா நான் உன்னை பாதுகாக்கிற மாதிரி வந்துச்சு, அதுக்காக என்னுடைய உயிரையே கொடுக்குற மாதிரி எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட. ஸோ இவளுக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது அந்த ஃபோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. அப்படி அந்த ஃபோர்ட்டுக்கு வந்ததுமே இந்த ஹண்டர் என்ன பண்ணிடுறான்னா தங்கச்சி அங்கே இருந்த அந்த திமிரு பிடிச்சவங்கிட்ட ஒப்படைச்சிட்றான். ஏன்னா அப்போ தானே அந்த அக்கா கறி வருவா, அவளை பிடிச்சி போட்டு தள்ளிடலான்றதுக்காக. அப்படியே நைட் ஆகுது. இங்கே இந்த தங்கச்சியை கட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹண்டரும் வெளியில் எல்லாத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்குள்ளே ப்ரீஸ்ட் வராரு. ஸோ அந்த தங்கச்சிக்காரியை பார்த்து இங்கே பாரு, இப்போ நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ பண்ணின்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் இங்கேருந்து காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கப்புறம் நீ எனக்கு ஜோடியாக இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இவன் வந்து செம டென்ஷன் ஆகிட்டா. யோ நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சதுமே ஓ என்னையே பார்த்து இப்படி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா தங்கச்சியை இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி விட்டுட்டு நீ தாண்டி ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொல்லி அவள் மேலே தீ வைக்கிறதுக்காக ஒரு கட்டையை எடுக்கிறான். ஆனால் கரெக்டான டைமில் நம்ம ஹண்டர் அம்பு விட அந்த அம்பு அவருடைய கையை சொரிக்கிறது. இந்த சமயத்தில் இந்த சைடு என்ன ஆகுதுன்னா அந்த கேட்டுக்கு வெளியில் அக்கா காரி வந்துட்டா. ஸோ அக்கா காரி வந்ததுமே அவளை திறந்து உள்ளே விட்டுறாங்க. ஏன்னா அவளை போட்டு தள்ளுறது தானே இவளுடைய பிளான். ஸோ உள்ளே வந்ததுமே இந்த திமிரு பிடிச்சவன் அவளை பிடிச்சி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். ஓ உன்னுடைய தங்கச்சியை தேடி வந்தியா, இப்போ நீயும் சாக போற அவளும் சாக போற அப்படின்னு சொல்லி சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த பிரீஸ்ட் இருக்கிற இடத்துக்கு நம்ம தலைவர் வந்துடுறாரு. ஸோ அந்த தலைவரை பார்த்து இவ மேலே பார்த்தா வைங்க, இவ தான் சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் தலைவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த பிரீஸ்ட் மேலேயே தீ வச்சு விட்டுடுறாரு. ஆனால் இந்த தங்கச்சி எதுவுமே பண்ணலை. அதே சமயத்தில் இந்த ஜேம்ஸ் வந்து அக்கா காரியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் இல்லையா, அந்த டைமில் இந்த திமிரு பிடிச்சவன் எதிர்பார்க்காத டைம்லயே ஒரே கீரில் அவனுடைய கழுத்தையே அறுத்து போட்டுடுறா. அதாவது இவளுக்கு இப்போ அந்த வேர்வல்ஃப் பவர் ஃபுல்லுமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அந்த கேட்டை வந்து திறந்து விட்டுட உள்ள வந்து எக்கச்சக்கமான பீஸ்ட் வந்து வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப லேட்டாக முடிவு எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே கொலை பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஹண்டர் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பீஸ்டையும் அந்த அம்பை விட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம தங்கச்சி பொண்ணுடைய கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு இந்த சைடு இந்த தலைவருக்கு என்ன ஆகுதுன்னா அவருடைய மூஞ்சிலே ஒரு பீஸ்ட் வந்து கடிச்சிருச்சு போல. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தங்கச்சியை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா அவருடைய ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு எல்லா இடத்தையுமே தீ வச்சுட்டு அவரும் ஒரு சேர்ல உட்காந்து அவருடைய ஃபேமிலியை நினச்சி ஷூட் பண்ணி இறந்து போய்ட்றாரு. அதே சமயத்தில் வெளியில் அந்த ஹண்டர் என்ன பண்ணுறான்னா எல்லா வேர்வல்ஃபையும் கொலை பண்ணிட்டு இருக்கேன். அதுலேயும் ஒரு வேர்வல்ஃப் பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணிடுது. இங்கே நம்ம தங்கச்சி பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கா இந்த பாதையை நோக்கி தான் வந்துட்டு இருப்பா, இவ தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு வருத்தத்தோடைய அக்காவை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹண்டர் ரத்த வெள்ளத்தில் எழுந்திரிச்சு ஒரு கத்தியை கொடுத்து உங்கள் அக்காவை போட்டு தள்ளிரு அப்படின்னு கொடுக்கவும், ஆனால் இந்த அக்கா என்ன சொல்கிறான்னா நம்ம எப்போதுமே ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். அந்த வார்த்தையை கேட்டதுமே இந்த தங்கச்சி திரும்பி இந்த ஹண்டரே அட்டாக் பண்ணிட்டான். அவ்வளோதான், ஹண்டர் அதனால இறந்து போய்ட்றான். ஸோ இப்போ வெளியில் வந்துட்டாங்க. அந்த ஃபோர்ட்டு ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் தங்கச்சி என்ன பண்ணுறான்னா இப்படி அக்காவை பார்க்குறதுக்கு நானும் அக்காவை மாதிரி மாறிடுவேன் அப்படின்றதுக்காக அவளுடைய கையில் ஒரு காயத்தை ஏற்படுத்திட்டு அக்காவுடைய ரத்தத்தை அதில் தடவிக்கிறா. ஸோ அது மூலமாக இவங்க எப்போதுமே ஒன்றா இருக்க போகிறாங்க. ஆனால் என்ன வேர்வல்ஃபாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான படம்லாம் ஃபேமிலியோட உட்காந்து நைட் டைமில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருசாக கதை இருக்காது. ஆனால் அந்த காலகட்டத்து இந்த வேர்வல்ஃப் சீன்லாம் வரும்போது செமையாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.